இங்கே ஒரு பவர்ஃபுல் மந்திரவாதி இருக்கான். அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு நாட்டு அரசனோட மனைவி மேலே ஆசைப்படுறான். அதனால் அவங்கள மயக்கி தனிமையில் இருக்கான். இந்த விஷயம் எப்படியோ அந்த அரசனுக்கு தெரிய வருது. அதை கேட்க வரும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு தெரிஞ்ச ஒரு மனிதனோட ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணுற சக்தியை யூஸ் பண்ணி ஒரு குடுவு மாதிரி இருக்கிற இடத்துல இந்த அரசனோட ஆத்மாவை அடைச்சிட்றான். இந்த அரசனோட ஆத்மா ஃபுல்லாக அந்த குடுவைக்குள்ளே போனதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டு அது மேலே ஒரு சக்தி வாய்ந்த கயிறை வச்சு கட்டிடுறான். அப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னா, அதை தூக்கி வெளியே வீசிடுவான். ஆனால் அது ஒரு கழுகு கரெக்டாக பிடிச்சிட்டு எங்கேயோ எத்தனை போது இதெல்லாம் அவனோட மனைவிக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இருந்தாலும் இந்த மந்திரவாதியோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இந்த ராணியால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த குடியை தூக்கிட்டு வந்த கல்லுக்கு ஒரு நடுக்கடல்ல போட்டு பறந்து போயிருது. அது அப்படியே அந்த கடலோட அடிமட்டத்தில் போய் சேர்ந்துருது. அப்படியே ஒரு 2500 வருஷம் கழிச்சு இந்த அரசன் மறுபடியும் அவனோட ஆத்மா வெளியே வருது. ஆனா இந்த அரசனுக்கு ஒரு விஷயம் தெரியாது. இந்த பொண்ணு உருவத்தில் இருக்கிறது வேற யாரும் இல்லை, அந்த பவர்ஃபுல் மந்திரவாதி தான். இந்த விஷயம் தெரியாம அவனும் அவங்ககிட்ட பேசிட்டு இருப்பான். பொண்ணு உருவத்தில் இருக்கிற அந்த மந்திரவாதி கிட்ட இவன் என்ன சொல்லுவானா, என்ன 2500 வருஷம் அந்த குடுவைகள் அடிச்சு அந்த மந்திரவாதியை எப்படியாவது தேடி பிடிச்சி கொள்ளுவான்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே சொல்லுவான். இதுக்கு மேல தான் கதையே ஆரம்பிக்கும்.